என்னடா திருச்சிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அவன் செத்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஐயோ, அந்த நரம்படி கை ஓங்கிடுச்சு. விட்டா அந்த ஊரே அழிச்சு விடுவான். கிளம்புங்க, கிளம்புங்க. மறு ஜென்மம் மட்டும் எடுத்துறாதரா. அப்படியே எடுத்தாலும் இந்த உலகத்துல எடுத்துறாதரா. என்னங்க உடனே கிளம்பிட்டீங்க? நான் தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. போறது போறிய எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் அந்த வளையத்தை எறிவேன். அது யார் கழுத்துல விழுவதோ அவதான் என் பொண்டாட்டி. வயசு பொண்ணுகள்லாம் முன்னாடி வந்து நில்லுங்க. கல்யாணம் பண்ணவங்கலாம் ஒரு பக்கமா ஒதுங்க. ஏ கிளவி, 75 வயசாச்சு. 3 கல்யாணம் பண்ணிட்டு 3 டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நிக்கிறியா? போ. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான். ஏ கடவா, ஏதாவது பேசுன உன் மீசையை அறுத்து அந்த மீசையை கையில திரிச்சு அந்த கைத்துல உன்னை தூக்குல மாட்டிடுறேன். ஏயா ஜெயிலே சோத்து காசை போட்டு அங்கேயே தங்கிருவேன் நினைச்சியா? நீ உங்களோட வந்து சரி வேலை பண்ணிருக்க. எனக்கு ஞானத்தை கொடுத்த நரம்படி தாத்தாங்க. நீ எங்கயா? நீ ஒரு பெரிய மனுஷனாயா? தம்பி, நான் சொல்றதையாவது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? டேய் சின்ன பண்ண, உனக்கு ஒரு கால் கை மட்டும் எடுத்துக்க கூடாதுடா. 2 கால் 2 கையுமே எடுத்துக்கணும். ஏண்டா என்ன ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சுட்டு அவ கடத்துல அட்டகாசமா தலையை கட்டிட்டீல. இன்னும் நான் 1 வருஷம் கழிச்சு வந்திருந்தேன்னா அந்த பக்கத்துல நிக்கிறே மூதேவி, அந்த மூதேவி கிட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்கி என்ன கிக்கிரி மாமான்னு கூப்பிட சொல்லி கத்து கொடுத்துருப்பீல. கிருஷ்ணா, என்ன பேச்சு பேசுற? முதல்ல வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பொடி, எல்லாம் உன்னால வந்ததானடி. ஏண்டி நான் உன்னை கேட்டனடி? என்ன கல்யாணம் முடிச்சு சொல்லி கேட்டனா? இல்ல அவன் நாக்கத்தவங்க மட்டும் அலைஞ்சானே அது மாதிரி நான் அலைஞ்சனா?
நீ தானடி வா கொடுத்த, பிறகு எப்படி மனசு மாறலாம்? நீ என்ன பத்தி ஊருக்குள்ள என்னன்னு சொன்னேன்னு எல்லாம் நரம்படி தாத்தா சொல்லிட்டாருடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு பேசாம என்ன கொன்னிடலாம். கொல்றது என்ன பெரிய விஷயமா? இங்க பாரு கத்தி, எங்க நரம்படி தாத்தா மந்திரிச்சு கொடுத்தது. இது எரிஞ்ச உடனே நீ செத்து போயிருவ. செத்த போது சொல்லுவ அந்த கத்தியோட அருமை உரிமைய. ஏய் இன்ஸ்பெக்டர், நீங்க இருந்தியா வந்த? அனுமார் மாதிரி வந்து போய்க்கிற. நான் அவன் மேல கத்தி எரிஞ்சா உனக்கு என்னையா? நீ யாரையா தடுக்கிறதுக்கு? பின்னாடியா டிபார்ட்மெண்ட் தனி மனித உரிமைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? கைய கால உடைச்சிருவேன். மரியாதை அவங்களோட பேசுறேன். என்ன பழைய கிக்கி நினைச்சியா? நரம்படி தாத்தா கிட்ட ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கேன். அதுல ஒண்ணு பாரு. ஏய் பூங்கோத, டேய் சின்ன பொண்ணு, உங்க 2 பேரையும் 24 மணி நேரத்துல க்ளோஸ் பண்றேன். ஏய் புலப்பட்ட பெரிய மனுஷங்களா, உங்களுக்கு இதே டைம் தான். ஏய் காக்கி சட்டை, முடிஞ்சா உங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்தி பாரு. எவனாவது உயிருக்கு பயந்தா இருந்தா உடனடியா வெளியூருக்கு பொடியடியா போய் சேருங்க. அமரக்காரரு, யாரும் அவங்கிட்ட போக வேண்டாம். நீங்க போக வேண்டாம் தம்பி. என் புருஷனுக்கே இந்த நிலைமைனா உங்களுக்கு என்ன ஆகுமோ? என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் சின்ன பொண்ணு, சொல்றத கேளுடா. இந்த நிலைமையில டேய் வேண்டாம்டா. நொண்டி பயல, குழந்தை சொல்லுதுல்ல, கேளுடா.
சாரி சார், அன்னைக்கு போலீஸ் ஆட்சி சொல்ல சொல்லி நானே மக்களை தூண்டி விட்டேன். ஆனா இன்னைக்கு என் மானத்தையும் டிபார்ட்மெண்ட் மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. இன்னில இருந்து உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தனாயிட்டேன். சின்ன பொண்ண, இந்த நரம்படியை நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதடா. திரும்பவும் இதே ஊருக்கு வருவேன். இதே ஊருக்கு வந்து உன் பொண்டாட்டிய வதவையாக்குண்டா. சின்ன பொண்ண, நீ எனக்கு எதிரி இல்லடா. என் முதல் எதிரி உன் பொண்டாட்டி தான். திரும்பி வரேன்டா நானு. இந்த போலீஸை பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல. உன் வம்சத்தையே அழிக்க வரேன் நானு. திரும்பி வருவேன் நானு.